செய்திகளை பரப்புவீர்களே ஆனால் எங்களுக்கு எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திற்கு அரண்மனை நாய அடக்கடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை நான் நிர்மல்குமார் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அறிவார்ந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, தாவேகா கட்சியில் சார்ந்த ஒரு அறிவார்ந்த ஒரு அமைச்சர். தயவு செஞ்சு அவர் என்ன சொல்றாரு, இதற்கு மேல என்ன கேவலம் இருக்கு? 50 வருஷத்துல அந்த மாதிரி நடந்திருக்கா? 50 வருஷத்துல ஒரு திமுகவுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்று போயிருக்காரு. அதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாடம். இதற்கு மேல திருந்துங்க. இதுக்கு மேல உங்களுக்கு அடுத்த வர சந்ததியை ஒழுங்கா வழிகாட்டுங்க. இன்னும் போய் 50 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் நீங்க கூட வச்சுக்கிட்டு, அசோக்குமார் நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்க கட்சியை நடத்துனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி வேலைகள் தான் செய்யணும். இந்த மாதிரியான கேவலமான வேலையை விட்டுட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்க தயவு செஞ்சு அரசியல் விட்டு ஒதுங்கிருங்க. இல்லாட்டி நீங்க எல்லாம் முடிவு செஞ்ச மாதிரி திமுக. அதான் தற்போதைய தாவேகாவின் இந்த அமைச்சர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னாக்கா, மந்திரி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அமைச்சர் ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவத்தில் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. முதல்ல அமைச்சருக்கு ஆணவம் முக்கியம் இல்லை, திறமை தான் முக்கியம். நம்ம என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், நாம யாரு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் பதிலடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நான் சொல்றதை விட திமுக கட்சியின் நிர்வாகி ஒருத்தர் ஒரு அண்ணா அற்புதமா நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வினாலும் நறுக்குன்னு கேட்கிறாரு. தயவு செஞ்சு அதையும் கொஞ்ச நேரம் கேளுங்க. நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரு. எங்களுடைய தலைவர் அரசியல் இருந்து ஒதுங்க வேண்டும் என்று. ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பதும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து, கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேகாவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை செய்து மக்களிடத்திலே திட்டங்களை கொடுத்து உங்களுடைய பேரை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்களே பல கட்சிக்கு போயிட்டு தான் வந்திருக்கீங்க. திமுகவை பத்தி குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிறது புரியல. ஐயா ஸ்டாலின் அவர்களை அரசியல் விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல நீங்க யாரு? புரியுதுங்களா? நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை நீங்க ஒரு பிரச்சனை கூடிய ஒரு விஷயமா ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதிகாரம் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆணவத்தோட ஆடுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறதுக்கான ஒரு நபர் வருவதற்கான ஒரு விசாரணை வருவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பேசக்கூடியது. முதல்ல அரசியல் நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு 20 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மக்கள் மத்தியில் அப்படிதான் பேசுறாங்க. தயவு செஞ்சு நீங்களாம் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர், புரியுதுங்களா, ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறதே புரியல. இது உங்க அமைச்சர் பதவிக்கு நல்லதா அல்லது இதெல்லாம் ஒரு நாகரிகமான ஒரு பேச்சா அப்படிங்கிறது எனக்கு புரியல. முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அமைச்சர் தான், ஆனா அமைச்சருக்கு தக்கன மாதிரி நீங்க பேச கிடையாது. புரியுதுங்களா? ஒரு அமைச்சருங்கிறதே மறந்துட்டு என்ன பேசுறீங்க, ஏது பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் அரசியல் விட்டே ஒதுங்க சொல்றதுக்கு முதல்ல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்களே பல கட்சியில போயிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற போது நீங்க உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கான உரிமையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாற்றுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றிருக்காரு, ஐயா காமராஜர் அவர்கள் தோற்றிருக்காரு. அந்த மாதிரி பல தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தோத்து போயிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டின் அரசியலில் தோத்து போயிருக்காங்க. அதே மாதிரி தோற்றாலும் மீண்டும் ஆட்சியை பிடித்தார்கள் அப்படிங்கிற வரலாறும் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அமைச்சரா ஆயிட்டோம், ஆட்சி நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆணவத்தில் ஆடுனீங்க அப்படின்னா உங்க அதாவது என்ன சொல்றது, உங்களுடைய குடிமை இருக்கவங்கள்ட்ட இருக்கு. அதை எப்ப அவுத்து விடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாது. தயவு செஞ்சு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறதுக்காக ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு, ஆனா அதை வச்சு நல்ல விதமா பயன்படுத்துங்க. நீங்க அரசியல் பேசுங்க, உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லல. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்னென்ன குற்றக்குறைகள் செஞ்சாங்களோ அதை எடுத்து குற்றம் குறைகளை சொல்லுங்க. இதெல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அதே மாதிரி நீங்க ஆட்சிக்கு 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது, நீங்க ஆட்சிக்கு நல்ல திட்டங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு அதை பத்தி பேசுங்க, அரசியல் பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க அரசியலை விட்டு வெளியே போயிடுங்க, அரசியல் விட்டு ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. தயவு செஞ்சு அமைச்சரா பேச கத்துக்கோங்க. இது வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் தயவு செஞ்சு கமெண்டில் பதில் அளிக்கவும். நன்றி, வணக்கம்.